Sri Gurubhyo Namaha. Hazrat Rumi says, do not see yourself as a body made of clay. See yourself as a letter of Aksharam reflecting the divine beauty. ஹசரத் ரூமி கூறுகிறார், உங்களை களிமண்ணால் ஆன உடலாக பார்க்காதீர்கள், தெய்வீக அழகை பிரதிபலிக்கும் அச்சர எழுத்தாக உங்களை பாருங்கள். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்பது ஔவையார் வாக்கு. தமிழ் மொழியில் எவ்வாறு எழுத்துக்கள் உயிர், மெய் மற்றும் மெய்யோடு உயிர் சேர்த்து உயிர்மை எழுத்துக்கள் என்று வடிவமைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே ஒவ்வொரு மானுட தேகத்திலும் கூடிக்கொண்டுள்ள உயிர் என்பதும் மெய் என்னும் உடல் என்பதும் அச்சர எழுத்துக்களால் தான், ஆனால் எவரும் அறியா வகையில் இரகசியமாக இறைவனால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இரகசிய எழுத்துக்கள் அச்சரமாக ஒவ்வொருவர் உயிரிலும் உடம்பிலும் எவ்வாறு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிவிப்பவர் எவரோ அத்தகைய அவரே அதிவீர ராம பாண்டியர் தம் நருந்தொகையில் குறிப்பிட்டுள்ளபடி எழுத்தறிவித்தவன் இறைவன் என்பதாகவும் ஆகிறார். அதாவது குரு வடிவாக எவர் வந்து இவ்ரகசிய எழுத்துக்களை அறிவிக்கின்றாரோ அவரே இறைவனாகும் என்பதே இதன் மெய்ப்பொருளாக ஆகிறது. ஆகையால்தான் ஔவையாரும் ஹசரத் ரூமி கூறியுள்ளது போல், இத்தகைய ரகசிய எழுத்துக்களை ஒருவருக்கு அறிவித்த ஆச்சாரியனே அவ்வெழுத்து வடிவாகவே தம் கண்களுக்கு ஒப்பாக, அதாவது கண்கள் இரண்டாக இருந்தாலும் எவ்வாறு பார்வை மட்டும் ஒன்றாகவே உள்ளதோ அவ்வாறே ஆச்சாரியனை தம் உயிரிலும் தேகத்திலும் ஒரு சேர பிரதிபலிக்கும் எழுத்தாகவே, எழுத்தறி நாதனாகவே, அச்சர புரீஸ்வரராகவே என்னும்படி அறிவுறுத்துகிறார். இவ்வாறு ஒருவர் தம் இரு கண்களுக்கும் ஒப்பாக எழுத்துக்களை தம் உயிராகவும் உடம்பாகவும் என்னும் போது ஆச்சாரியன் முதலெழுத்து வடிவம், சிஷ்யன் பின்னெழுத்து வடிவம், வித்தை சந்திக்குமிடம், உபதேசம் சந்தியை செய்விப்பது என்று தைத்திரிய உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி இரு கண்களுக்கு ஒப்பான இரு எழுத்துக்களின் சந்திப்பால் மெய்யுடன் உயிர் கலந்து ஓர் உயிர்மை எழுத்தாகவே உருமாறி எழுத்தறி நாதன் என்னும் அச்சர புரீஸ்வரருடன் இரண்டர கலந்து அழியாமை என்னும் பெரும்பேற்றை எழுதும். திருச்சிற்றம்பலம்.